ஹலோ ஹாய், இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பாசிப்பருப்பு பாயாசம் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. நல்லா தண்ணியில் 2-3 தடவை க்ளீன் பண்ணிவிடுங்க. தண்ணி ஃபுல்லாக நல்லா வடிகட்டிட்டு ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் நெய் போட்டு இந்த பருப்பை உள்ளே போட்டு ஒரு 2-3 நிமிஷம் இதை நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா வாசனை வந்ததுக்கப்புறம் ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அது நல்லா ஒரு விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துருங்க. அப்புறம் அடுப்பை பற்ற வச்சு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் எந்த மெஷரிங் கப்பில் நம்ம பாசிப்பருப்பு எடுத்தோமோ அதில் 1.5 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அந்த வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் அது நல்லா கொதிக்க விடுங்க. இது கம்பி பதம்லாம் எதுவுமே கிடையாது. நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இதை நல்லா ஃபில்டர் பண்ணி இந்த தண்ணியை தனியாக எடுத்துக்கோங்க. இங்கே பருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறம் ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இந்த வெள்ளை தண்ணியை ஊற்றி நல்லா அடுப்பில் கிளறிட்டே இருங்க. இதுக்கிடையில் குட்டி தாளிப்பு என்னென்னா, தாளிப்பு கரண்டியில் 3 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. குட்டி குட்டி தேங்காய் பல் சில்லாக போட்டுக்கோங்க. கொஞ்சம் முந்திரி பருப்பும் கிஸ்மிஸ் பழமும் சேர்த்து அதை தாளித்து இந்த பாயசத்தோடு சேர்த்துட்டு கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க. நல்லா கிளறிட்டு இறக்க போகிறதுக்கு முன்னாடி 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2